விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் விருப்ப மனு பெறுகிற நிகழ்வு இன்று முதல் தொடங்குகிறது. 4 நாட்களுக்கு விருப்ப மனுக்களை பெற அறிவிப்பு செய்திருக்கிறோம். இன்று மார்ச் 21 சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி ஆகிய 9 மாவட்டங்களை சார்ந்த தோழர்கள் போட்டியிட விரும்பும் தொகுதிகளுக்கு தங்களின் விருப்ப மனுக்களை தலைமையில் ஒப்படைக்க கோரியிருக்கிறோம். அடுத்து 22ஆம் தேதி கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, தருமபுரி, சேலம், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, நாமக்கல் ஆகிய 9 மாவட்டங்களை சார்ந்த தோழர்கள் நாளை விருப்ப மனுக்களை சமர்ப்பிக்கலாம். 23ஆம் தேதி ஈரோடு, நீலகிரி, கோவை, திருப்பூர், கரூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம் ஆகிய 10 மாவட்டங்களுக்கான விருப்ப மனுக்களை பெற உள்ளோம். கடைசியாக 24ஆம் தேதி மதுரை, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 10 மாவட்டங்களை சார்ந்த தோழர்கள் விருப்ப மனுக்களை தலைமையகத்தில் ஒப்படைக்க அறிவிப்பு செய்திருக்கிறோம். இந்த விருப்ப மனு கட்டணமாக தலா 5000 ரூபாய் ஆண், பெண் இருபாலருக்கும் பொதுவாக 5000 ரூபாய் செலுத்த வேண்டும் என்று அறிவிப்பு செய்திருக்கிறோம். அதற்கு உரிய விண்ணப்ப படிவம் 100 ரூபாய் கொடுத்து படிவத்தை இங்கே பெற்றுக்கொள்ளலாம். இந்த 5000 ரூபாய்க்கான கேட்பு வரைவோலை டிடி டிமாண்ட் டிராஃப்ட் வழங்க வேண்டும் என்று கூறியிருக்கிறோம். இயலாதவர்கள் பணமாக, ஏனென்றால் வங்கி விடுமுறை நேற்று, இன்று, நாளை ஆகிய 3 நாட்கள் தொடர்ந்து வங்கி விடுமுறை நாட்களாக இருப்பதனால் டிடி எடுக்க இயலாதவர்கள் கையில் பணமாக செலுத்தலாம் என்று அறிவிப்பு செய்திருக்கிறோம். ஒவ்வொரு சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கும் விருப்ப மனுக்களை பெறுவதை ஒரு ஜனநாயக நடைமுறையாக நாங்கள் கடைபிடித்து வருகிறோம். மிக குறுகிய கால அவகாசம் உள்ள நிலையில் நேர்காணல் செய்வதற்கான வாய்ப்பு மிக குறைவாக உள்ளது. அதனையும் ஏற்கனவே இயக்க தோழர்களுக்கு அறிவிப்பு செய்திருக்கிறோம். ஆகவே இன்று முதல் 9 மாவட்டங்களை சார்ந்த தோழர்கள் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்களிடம் தங்களின் விருப்ப மனுக்களை ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மக்கள் நல கூட்டணியில் இருக்கும்போது 25 தொகுதி கிடைச்சது. வேட்பாளர்களுக்கான வாய்ப்பு கொடுக்கறதுல சுதந்திரமா ஆனால் இப்போ 10 தொகுதிகளும் குறைவாக சொற்பமான தொகுதியிலே கிடைக்கிறதுனால அதில் நெருக்கடியான சூழல் இருக்கு. எதுக்காக சார் இல்லை, இயக்க தோழர்களுக்கு அதை நான் எல்லாம் வெளிப்படையாக சொல்லணும் இல்லையா? இதை நான் மூடி மறைத்து வைக்கக்கூடாது. அவங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகளை உருவாக்கிவிடக்கூடாது. ஒரு முன்முடிவோடு அவர்கள் விருப்ப மனுக்களை தாக்கல் செய்வார்கள். அது வெளிப்படையாக இருந்தால் அதற்கேற்ப அவர்களுடைய அணுகுமுறையும் இருக்கும். நமது கட்சி என்பது ஒரு வெளிப்படையான அணுகுமுறைகளை கொண்ட ஒரு ஜனநாயக இயக்கம். என்ன நாங்கள் பேச்சுவார்த்தையில் பகிர்ந்து கொள்கிறோம் என்பது உட்பட முன்னணி தோழர்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்வது வழக்கமான ஒன்றுதான். அந்த வகையிலே நேற்று இயக்க தோழர்களுக்கு முகநூல் நேரலை வாயிலாக நான் குறிப்பிட்டது, பெரிய அளவிலான தொகுதிகளை நாம் பெற இயலாத சூழலில் இருக்கிறோம். ஆகவே அதை புரிந்து கொண்டு உங்கள் ஒத்துழைப்பு கட்சி தலைமைக்கு தேவை என்பதை அவர்களுக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறேன், வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறேன். தொடர்ச்சியா இரட்டை இலக்கத்துல வந்து கேட்டுட்டு இருக்கீங்க.
ஏற்கனவே போட்டிக்கிட்ட 6 தொகுதிகள்லையா இல்லை கூடுதலாக பேசுகிறீங்க? அது 2 நாளில் தெரிந்துவிடும். நாங்கள் சுமூகமான முறையில் பேசி கொண்டிருக்கிறோம். கூட்டணியின் நலன்களையும் கருத்தில் கொண்டு நாங்கள் முடிவெடுக்க வேண்டியிருக்கிறது. கட்சியின் நலன்கள் எவ்வளவு முக்கியமானதோ அதைப்போல நாங்கள் அங்கம் வகிக்கக்கூடிய கூட்டணியின் நலன்களும் முக்கியமானது. இன்றைய அரசியல் சூழல்களை கவனத்தில் கொண்டு நாங்கள் முடிவுகளை எடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் பேச்சுவார்த்தையும் சுமூகமாக போய்கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் புதிய கூட்டணி ஒன்று கையெழுத்தாயிருக்கிறது. பிசிபி சசிகலா அவர்களும் ராமதாஸ் அவர்களும் கூட்டணி கையெழுத்தாயிருக்காங்க. உங்களுடைய கருத்து என்ன? புதிய கூட்டணிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருடைய முயற்சியில் வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். யாருக்கு இதை பாதிப்பு உருவாக்க நினைக்கிறீங்க இந்த கூட்டணியினால? தமிழ்நாட்டில் எத்தனை கூட்டணிகள் உருவானாலும், புதிய புதிய கூட்டணிகள் வந்தாலும், திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியே இந்த நொடி வரையில் வலுவாக இருக்கிறது. தேர்தல் களத்தில் இந்த கூட்டணியே வலுவாக இருக்கும். வெற்றியும் பெறும். மக்கள் பேராதரவு வழங்குவார்கள். திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து நிரூபிருக்கு. இப்போ சிபிஎம் கூடுதலான தொகுதிகள் பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தேமுதிக இந்த தொகுதிகள் ஒதுக்கப்படலை. இழுபறி உண்மையாகவே இருக்கா இல்லை பேச்சுவார்த்தைகள் இன்னும் கையெழுத்து ஆகலைங்கிறது உண்மை. ஆனால் இழுபறின்னு அதை சொல்ல முடியாது. ஒரு தாமதம் என்று சொல்லலாம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் கூட்டணியின் நலன்களுக்கு எதிராக ஒருபோதும் போகாது. கட்சி நலன் முக்கியமானது என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அது வரவேற்கக்கூடிய ஒன்றுதான். அதை யாரும் பிழையாக பார்க்க முடியாது. ஆனாலும் கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு மிகப்பெரிய வலுவாக இருக்கும், வலிமையை தரும் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. விரைவில் அவர்கள் சுமூகமான தீர்வை காண்பார்கள் என்று நான் நம்புகிறேன். இன்னும் அதிகாரப்பூர்வமாக அந்த அறிவிப்பு வெளியாகவில்லை. நான் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவரிடத்திலே மனந்திறந்து பல முறை பேசியிருக்கிறேன். இந்த கூட்டணியில் தொடர்வது அவருடைய நலன்களுக்கும் கூட்டணியின் நலன்களுக்கும் இன்றியமையாத தேவை என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறேன். ஆனாலும் அவர் தம்முடைய கட்சி முன்னணி தோழர்களோடு பேசி சுதந்திரமாக முடிவெடுப்பார். திமுக கூட்டணியிலேயே அவர் தொடர வேண்டும் என்பது எங்களை போன்றவர்களின் விருப்பம். எதிர்கட்சி தலைவருடைய டெல்லி பயணம் குறித்து உங்களுடைய கருத்து சார்? நேற்று நிறைய தலைவர்கள் அதை பற்றி விமர்சனம் பண்ணுறாங்க. குறிப்பாக முதல்வரும் கருத்து வச்சிருந்தார். ஓஎஸ் தோட்டத்தை தேடி வந்த காலம் மாறி இன்றைக்கு டெல்லியை தேடி செல்லும் நிலை உருவாகி இருப்பது அவர்களை, குறிப்பாக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பெரிதும் மதிக்கிறவன் என்கிற முறையில் என்னுடைய கவலையை நான் பகிர்ந்து கொள்கிறேன். அவர் அதிமுக என்கிற ஒரு மாபெரும் சக்தியின் தலைவர். ஆனால் பாஜக அவரை ஒரு கில்லுக்கிரையாக நடத்துகிறதோ என்கிற எண்ணம் பொதுவெளியில் உருவாகி இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் அது அவருடைய கட்சி விவகாரம். அதற்கு மேல் நான் அதில் கருத்து சொல்ல எதுவும் இல்லை. சார், முகநூல் உரையில் எனக்கு பேசியிருந்தேன். அரக்கோணம் தொகுதியில் தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்னு திமுகலேருந்து சொன்னாங்கன்னா, வேற வேட்பாளரை கொண்டு வேறு தொகுதி வேட்பாளர் கொண்டு எதிர்பார்க்கிறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசியிருக்கீங்க. இந்த சட்டமன்ற தேர்தலில் அதே தொகுதியை சேர்ந்த வேட்பாளர் அந்த சொந்த தொகுதியில் போட்டிருக்காங்க வாய்ப்பு. அரக்கோணம் தொகுதி மட்டும் சொல்லலை, பொதுவாக வேறு தொகுதியிலிருந்து ஆட்களை இறக்கின 4 தொகுதியும் வெற்றி பெற்றிருக்கிறோம். அதுவும் நடந்துருக்கு.
அந்த கருத்தையும் நான் சொல்லியிருக்கிறேன். தான் அதாவது தோல்விக்கு பல காரணங்கள் இருக்குது, இதுவும் ஒரு காரணம். இது எங்கள் தோழர்கள்ட்ட நான் ரொம்ப வெளிப்படையாக கட்சி இண்டோரில் சொல்லக்கூடிய கருத்தாக இதை நான் பார்க்கல. இதை எல்லோருக்கும் தெரியப்படுத்துறதுல ஒன்றும் தவறில்லை அப்படிங்கிற அடிப்படையில் நான் அதை பகிர்ந்து கொண்டேன். கட்சியில் முன்னணி தோழர்கள், நீண்ட காலமாக கட்சிக்காக பாடாற்றிய தோழர்கள், சட்டமன்றத்திலே சிறப்பாக பணியாற்றக்கூடியவர்கள், பணியாற்றுவதற்குரிய வலிமை உள்ளவர்கள், இதையெல்லாம் கணக்கில் கொண்டு தான் நான் வேட்பாளர் தேர்வை செய்ய முடியும். ஒரே ஒரு கிரைட்டீரியா மட்டும் அதில் வச்சுக்க முடியாது. அதனால் உள்ளூர்காரங்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை ஒரு புறம் இருக்கிறது. அப்படி கொடுத்தால் கட்சியில் நீண்ட காலமாக பணியாற்றக்கூடியவர்கள் என்கிற கிரைட்டீரியா, சிறப்பாக சட்டமன்றத்தில் செயல்படக்கூடியவர்கள் என்கிற கிரைட்டீரியா, சமூக நீதி அடிப்படையில் வாய்ப்பு தலித்துகள் மட்டும் இல்லாமல் தலித் அல்லாதவர்களும் போட்டியிடுகிறார்கள் என்கிற அந்த கிரைட்டீரியா, ஆண்கள் மட்டும் இல்லாமல் பெண்களும் போட்டியிட வேண்டும் என்கிற அந்த வரையறை, இவை எல்லாவற்றையும் கணக்கில் கொண்டுதான் வேட்பாளரை நாம் தேர்வு செய்ய முடியும். ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு அணுகுமுறையை கையாளுகிறது. விடுதலை சிறுத்தைகளும் எத்தகைய அணுகுமுறையை கையாளுகிறது என்பதை இயக்க தோழர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக அதை நான் பகிர்ந்து கொண்டேன், வேறொன்றுமில்லை. தற்போது தொகுதிகளை பெறுவது தற்காலிகமாக ஒரு பின்னடைவாக இருந்தாலும் எதிர்காலத்தில் நல்ல பலன் தரும் ஒரு இடத்துல சொல்லியிருந்தீங்க. அது உள்ளாட்சி அமைப்புகளை பிரதிநிதித்துவம் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியில் கூடுதலாக ஆசிக்குவாங்க. இல்லை, அப்படிலாம் நம்ம எந்த நிபந்தனையும் விதிக்கலை. அந்த மாதிரி நான் ஒரு ப்ரீ கண்டிஷன்ஸ், அதாவது முன் நிபந்தனைகள் போட்டு அப்படி ஒரு ஒப்பந்தத்தெல்லாம் நாம் செய்யலை. விடுதலை சிறுத்தைகள் மீதான நம்பகத்தன்மை என்பதை அடிப்படையாக வைத்து அதை சொன்னேன். விடுதலை சிறுத்தைகளுடைய கிரெடிபிலிட்டி என்பது முக்கியமானது. நாங்கள் பொது சமூகத்தினுடைய ஏற்பிசைவை பெறுவதற்கு, அக்செப்டன்ஸ், இந்த ஏற்பிசைவை பெறுவதற்கு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. என்னதான் அர்ப்பணிப்போடு பணியாற்றினாலும், விரிந்து பரந்த தளத்தில் பணியாற்றினாலும், அனைத்து தரப்பு மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் கையில் எடுத்து போராடினாலும் களமாடினாலும் எங்களை அங்கீகரிப்பதிலே ஒரு சிக்கல் இருக்கிறது, ஒரு சமூக சிக்கல் இருக்கிறது, சோஷியல் ஸ்டிக்மா. அதை மெல்ல மெல்ல நாங்கள் வலுவிழக்க செய்ய வேண்டும். அதனை தகர்த்து நாங்கள் அனைவருக்குமான ஒரு பேரியக்கம் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். எல்லா தரப்பு மக்களும் இந்த இயக்கம் நமக்கான இயக்கம் என்று உணர்கிற ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்கிற அந்த அடிப்படையில் தான் எங்கள் கட்சி மீதான கிரெடிபிலிட்டி என்கிற நம்பகத்தன்மையை நாங்கள் பாதுகாக்க விரும்புகிறோம். அதுதான் எங்களுடைய வெற்றியாகவும் நாங்கள் பார்க்கிறோம். சிங்கிள் டிஜிட் என்பதிலிருந்து நாங்கள் டபுள் டிஜிட் போகிறோம் என்பது மேலோட்டமாக ஒரு தற்காலிகமான வெற்றியாக இருக்கலாம். ஆனால் அதைவிட கொள்கை பிடிப்போடு இருக்கிறார்கள். பதவி பரிசுகளுக்காக அடிக்கடி நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளவில்லை. வலதுசாரி அரசியலுக்கு எதிரான போராட்டங்களிலிருந்து அவர்கள் பின்வாங்கவில்லை என்கிற அந்த பொது சமூகத்தின் நம்பிக்கையை பெறுவதுதான் விடுதலை சிறுத்தைகளுக்கான கிரெடிபிலிட்டி என்று நான் பார்க்கிறேன். அந்த அடிப்படையில் தான் என்னுடைய நகர்வுகளும் முடிவுகளும் இருக்கின்றன. இதை வெளியிலிருந்து பார்ப்பவர்கள் ஏமாளித்தனம் என்று கருதலாம், அல்லது அவர்கள் மிக கீழ்த்தரமான விமர்சனங்களை முன்வைக்கலாம். இதையெல்லாம் நாங்கள் பொருட்படுத்தவில்லை. எங்கள் வலிமை எங்களுக்கு தெரியும். எந்த நேரத்தில் அந்த வலிமைக்குரிய பயனை நுகர முடியும் என்பதும் எங்களால்
மதிப்பீடு செய்ய முடியும். ஆகவே நாங்கள் யாவும் உணர்ந்தே இந்த முடிவை எடுக்கிறோம். அறியாமையிலிருந்தோ பலவீனங்களிலிருந்தோ நெருக்கடிகளிலிருந்தோ அச்சுறுத்தல்களிலிருந்தோ எந்த முடிவையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எடுக்கவில்லை. சுதந்திரமாக முடிவெடுக்கிறோம். தொலைநோக்கு பார்வையோடு முடிவெடுக்கிறோம். எது பலம் எது பலவீனம் என்பதையும் அறிந்தே முடிவெடுக்கிறோம். இது நம்முடைய வலிமைக்கு உரியது தானா அல்லது வலிமைக்குரியது இல்லையா என்பதையும் மதிப்பீடு செய்த எங்கள் மீதான நம்பிக்கை என்பது பொதுவெளியில் மேலும் வலுப்பெற வேண்டும். அனைத்து தரப்பு மக்களின் நம்பிக்கையை வென்றெடுக்க வேண்டும். இதை தவிர எங்களுக்கு இப்போதைக்கு வேறு எந்த அளவுகோலும் இல்லை. யாரும் எப்படியும் விமர்சித்து விட்டு போகட்டும், அதை நாங்கள் பொருட்படுத்தவில்லை. எங்கள் அடியை நாங்கள் நிதானமாக எடுத்து வைக்கிறோம். எங்கள் திசையை நாங்கள் ஏற்கனவே தீர்மானித்திருக்கிறோம். ஆகவே எங்கள் முடிவு என்பது எங்களை சார்ந்தது, மண்ணை சார்ந்தது, மக்களை சார்ந்தது. 2021 தேர்தல் முடிவுகள் அப்போ ஒரு ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, பொது தொகுதிகளில் கூட விசிக வெற்றி பெற்றிருக்கு, எல்லாருக்குமான இயக்கமாக மக்கள் அங்கீகரிச்சிருக்காங்கன்னு அப்போவே குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போவும் இதே தான் நீங்கள் குறிப்பிடுறீங்க. கூடுதல் தொகுதிகளில் என்ன எதிர்பார்க்குறீங்க? நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். 2 நாளில் முடிஞ்சிடும், தெரிஞ்சிடும். கூடுதலாக தொகுதி வாங்குவோம். ஆனால் என்னங்கிற எண்ணிக்கை 2 நாளில் முடிவாகும். டபுள் டிஜிட்டா சிங்கிள் டிஜிட்டா? அதான் 2 நாளில் முடிவாகும்.